Welcome to Edify Triple H. Find the odd one out seriesல நம்ம இன்னைக்கு 4 sums பார்க்க போறோம். அதில் first sum 13, 16, 21, 27, 39, 52, 69 இந்த மாதிரி சீரீஸில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது odd one out அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது சிம்பிளான டெக்னிக் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சம்ஸில் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 13, 16, 21, 27, 39, 52, 69. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 + 3 16. நெக்ஸ்ட்டு 5 ஆட் பண்ணால் 21, 7 ஆட் பண்ணால் 28 வரணும். 28 பட் நமக்கு 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து odd one out அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டே நம்ம செக் பண்ணிக்கலாம். 28ஓட 11 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 39 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 39ஓட 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா 52, 17 ஆட் பண்ணால் 69. ஸோ இங்கே வந்து ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அப்போது odd one out என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. நெக்ஸ்ட்டு சம் செகண்ட் சம் ஃபைண்ட் த odd one out. ஸோ இங்கே டிக்ரீசிங் ஆர்டரில் நமக்கு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142, 119, 100, 83, 65, 59, 52. ஸோ இது எல்லாமே காமனாக என்ன மாதிரி டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ 142ஓட நம்ம -23 பண்ணும்போது நமக்கு 119 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம பண்ணுறோம். -19 பண்ணும்போது 100, 100ல் -17 பண்ணால் 83, 83 கூட -13 பண்ணும்போது 65 வரக்கூடாது. 83ல் 13 பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 70. பட் இங்கே வந்து 65 வந்து இருக்குது. ஸோ இது வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 இஸ் த odd one out அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 65லேருந்து 59க்கு -11. ஸோ இங்கேயும் ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சப்ராக்ஷன் ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் போடும்போது நமக்கு திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த சம்மில் டிக்ரீஸிங் ஆர்டரில் ப்ரைம் நம்பர்ஸை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க டெக்னிக் 4 ஃபஸ்ட் நம்பரோட நம்ம 1 மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்கும். 4ஓட 1 ஆட் பண்ணும் போது 5. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரோட 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அந்த நம்பரை நம்ம சேம் நம்பர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். ஸோ 12ஓட 3 ஆட் பண்ணும் போது 36, 36 + 3 ஆட் பண்ணும் போது 39. பட் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. ஸோ odd one out நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் மற்ற நம்பர்ஸும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 39 into 4 is equal to 156 + 4. ஸோ இப்போ 160. 160 into 5 is equal to 800 plus 5 is equal to 805. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ ராங் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா odd one out அப்போ 38.
ஸோ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே டெக்னிக் என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்களோ அதே நம்பரை அந்த நம்பரோட ஆட் பண்ணும் போது நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கிடைக்கிது. ஸோ ப்ரீவியஸ் நம்பரோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு சக்ஸஸிவ் அடுத்த நம்பர் என்னன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் இதே மாதிரி பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பரோட நம்ம 14 ஸ்கொயரை வந்துட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 214 minus 196 is equal to 18. ஸோ அதே மாதிரி 18ஓட ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ், இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸோட நெக்ஸ்ட்டு ஸ்கொயரை வந்துட்டு டிக்ரீஸிங்கில் ஸ்கொயர் வேல்யூ எடுத்திருக்காங்க. அதாவது ஈவன் ஸ்கொயர் வேல்யூஸ், ஈவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. ஈவன் ஸ்கொயர் நம்பர்ஸ், ஈவன் ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. ஸோ 12 ஸ்கொயர் நம்ம ஆட் பண்ணும் போது 18 + 144 is equal to 162. 18 + 144 is equal to 162. நெக்ஸ்ட் 162 கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபிஃப்த் நம்பர் வந்து நமக்கு சப்ராக்ஷனும், செகண்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் அடிஷன்லேயும் வரும். ஸோ அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸும் டிக்ரீஸிங் ஆர்டரில் பண்ணுறோம். ஸோ 12க்கு அப்புறம் 10 ஸ்கொயர். அப்போ 162 - 100 is equal to 62. 62ஓட ப்ளஸ் 8 ஸ்கொயர். அப்போ 62 + 64 is equal to 126. பட் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிறது 143. ஸோ 143 is the odd one out ஓட ஆன்சராக இருக்கும். ஸோ இதே நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து சம், ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 126 - 6 ஸ்கொயர். அப்போது 126 - 36 is equal to 90. 90 + 4 ஸ்கொயர் is equal to 90 + 16 is equal to 106. ஸோ அப்போது இங்கே ஆட் ஒன் அவுட் அப்படின்றது 143 தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸில் ஸ்கொயர் நம்பர் டிக்ரீஸிங்கில், அதுவும் ஈவன் ஸ்கொயர் நம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவில் சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் வர நம்பர்ஸ் எல்லாத்தையும் அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சமுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் நம்ம போடும் போது நமக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஷின் பார்க்கும் போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் சர்க்கிள்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.